தொழுது கொண்டிருக்கிறேன் கர்த்தாவே. இதோ வேதனை எந்த இடத்துல காணப்படுகிறோ அந்த இடத்துல கரங்களை நீக்கிற கர்த்தாவே. அப்பா இது எங்களுடைய கரம் அல்ல கர்த்தாவே, இது உங்களுடைய கரம் கர்த்தாவே, உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் கர்த்தாவே, எங்களுக்காக பாவத்தை சுமந்த கரம் கர்த்தாவே. இயேசுவே கல்வாரி ரத்தத்தினால் வழிந்தோடுகிற உங்களுடைய வலது கரமாக ஒவ்வொரு கரமாக காணப்படுகிற கர்த்தாவே. என்னத்தில் வலிகள் காணப்படுதோ, என்னத்தில் பலவீனம் காணப்படுதோ, என்னத்தில் சோர்வுகள் காணப்படுதோ, இப்போது இயேசு நாமத்தில சுகப்படுகிற வல்லமை இறங்கட்டும், சுகப்படுகிற வல்லமை இறங்கட்டும், சுகப்படுகிற வல்லமை இறங்கட்டும். இயேசு நாமத்தில் இப்போது சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. touch them in the name of Jesus. ஒவ்வொரு தொடுங்க கர்த்தாவே, ஒவ்வொரு தொடுங்க கர்த்தாவே. சுகம் உம்முடையது கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை சொன்னால் போது சுகம் உண்டாகும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை சொன்னால், உம்முடைய நாமம் சொன்னால் போது விடுதலை ஆகும் கர்த்தாவே. இந்த ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதிங்க அப்பா. எவைகளை கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த காரியம் நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியம் இந்த நாள் இந்த வேலை நடக்கும்படியாக கருவிச்சுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு சரித்திர காணப்படுற பலவீனங்கள் மறையட்டும், சோர்வுகள் மறையட்டும், கண்ணீர் துக்கங்கள் மறையட்டும். இயேசு நாமத்தில் சுகம் கொடுக்க மீதி இருக்கிற ஒவ்வொரு பாகத்தையும் தொடர் நீர் பயன் துதி கனமையும் கொடுத்து மாற்றி யாவையும் பொருட்கள் மீட்படுவதாக இயேசு நாம் வேண்டிக்கிறோம். நல்ல பிதாவே, அவர் மிகவும் நல்லவர். அவர் என் வாழ்க்கையில என்ன தொடாத இருந்தாருங்கன்னா இன்னைக்கு நீங்க யாரும் என்னை பார்த்துக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் செத்து பல வருடங்கள் ஆயிருக்கும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தரை கரம் எங்களோட இருப்பார், கர்த்தரை எங்களோட இருப்பார். எங்களை விடுதலை செய்து எங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் அவர் சாட்சியாக நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம இந்த சில வாரங்களாக சில காரியத்தை குறித்து பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரியம் என்பதை குறித்து பார்க்கும்போது, எதற்காக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? ஏன் என்ற வேதத்துல அநேக காரியங்களை பார்த்தோம். அதுல தேவனுடைய வார்த்தை சொல்வது 10 முறை என்னை இவர்கள் சோதித்தார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவன் சொல்றார், என்னை 10 முறை இவர்கள் என்னை சோதித்தார்கள். இந்த தேவனை அறிந்த ஜனங்கள் ஒரு விடுதலை பெற்ற ஜனங்கள். முதலாவது தேவனை யாரெல்லாம் அறிஞ்சிருக்கா ஒரு உறுதியா இருக்கணும். தேவன் என்னை கண்டிப்பா வழி நடத்துவார் உறுதி அவங்களுக்குள்ள காணப்படும். எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் அவரை விசுவாசிக்க வேண்டும். அதுதான் ஒரு விசுவாசி. விசுவாசி என்றால் எந்த சூழ்நிலையிலும் அவரை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும். அப்போ இந்த வேதத்தில் வாசித்தோம், ஒரு 7 காரியங்களை வாசித்தோம். அந்த இடத்துல எப்படி தேவனை மறுதலிக்கிறார்கள், எரிச்சல் மூட்டுகிறார்கள், கோபம் கொள்கிறார்கள். அதனால தேவன் என்ன வார்த்தை கொடுத்தார்? அதனால இந்த தேவன் சொன்னாரு, என்னுடைய இளைப்பாறுதலை உங்கள் பிரவேசிக்க போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த நோக்கத்தோடு தேவன் கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை இவர்கள் கண்டிப்பா அந்த நோக்கத்துல அந்த இடத்துல இவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று வேதம் தெளிவாக நமக்கு காணப்பட்டது. அதை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த நாளில் கூட தொடர்ச்சியாக அதுல இன்னும் சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம், அவர்கள் சாப்பாட்டு விஷய காரணத்தினால தேவனை எரிச்சல் மூட்டினார்கள். சின்ன சின்ன காரியம், இந்த சாப்பாடு விஷயத்துல தேவனுக்கு எரிச்சல் மூட்டி கொண்டு இருந்தாங்க. அப்புறம் அதாவது அவிசுவாசன வார்த்தைகளை பேசிக்கொண்டு, முறுமுறுப்பான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்தார்கள், அவிசுவாசன வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அதை குறித்து ஜனங்களும் நம்ம நாட்களில் நம்ம ஜனங்களும் எப்படி பேசுறாங்க அது குறித்தெல்லாம் கொஞ்சம் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தேன். இப்ப மனைவி நல்லா வீட்டுல சமைக்கலன்னா கணவன் என்ன சொல்றாரு, உங்க அம்மா வீட்டுல தான் கத்து கொடுத்தாங்களா, இவ்வளவுதான் உனக்கு தெரியுமா, இதே செஞ்சுனுக்கிற அந்த மாதிரியான காரியங்கள். அப்போ ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இப்படியாக அந்த நாட்களில் இருந்து தொடர்ச்சியாக அவிசுவாச வார்த்தைகள், தேவனுக்கு எரிச்சல் மூட்டின வார்த்தைகள். அதனாலதான் தேவனுடைய நோக்கத்தை இவங்க இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்காமல் போன காரணம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்போ தேவனை நம்ம ஒரு அவிசுவாசன வார்த்தையிலும் தேவனை விலகி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது தேவன் நம்மளுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறதோ அந்த திட்டத்துல நம்ம பங்கு பெறாமலும் அதை அடையாமலும்
அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாமல் போகிறோம் என்பதை வேதத்தில் வாசித்திருக்கிறோம். அல்லேலூயா. சில காரியங்களை நம்ம வாசித்தோம். தொடர்ச்சியா இன்னும் சில காரியங்களை வாசிக்க போய் என்னோடு சேர்ந்து வாசிங்க. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 1-12 வரை. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரே ஒரு வினாடி கர்த்தருடைய சமூகத்தை வார்த்தையை கொடுத்து நம்ம தியானிப்போமா? அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த ராத்திரி வேலைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளில் கூட வார்த்தையை கொண்டு இதற்கு பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தாவே, இதை யாத்திராகமம் கர்த்தாவே 32ஆம் அதிகாரத்தில் கர்த்தாவே 1ஆம் வசனத்தை நம்ம வாசித்திருக்கிற கர்த்தாவே, இந்த வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கும் போது தேவன் கர்த்தாவே இந்த அடியனை மறைத்து அப்பா அந்த வேதத்தில் அடங்கியிருக்கிற ரகசியங்களை வெளிப்பாட்டோடு ஜனங்களை கொண்டு வந்து ஏன் இவர்கள் தேவனுடைய இலைப்பால் பிரவேசிக்கவில்லை என்பதை ரகசியத்தை வெளிப்பட்டு பேசுகிறார். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இந்த அடியை மூடி மறைத்து என் தேவன் நாம மகிமைப்பட உதவி செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த மோசே தேவனோடு இடைப்பட்டு அந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிற நேர காலகட்டத்துல, அதாவது இந்த 10 கட்டளை, ஹல்லேலூயா, இந்த தேவன் கட்டளைகளை மோசையோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல சுமார் ஒரு 40 நாட்கள் இந்த மோசே தேவனோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல அந்த இடைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல இவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நான் கடந்த வாரம் சில காரியத்தை வாசித்தோம். இவர்கள் இறைச்சி வேறனை இச்சித்த ஜனமாத்திரத்தை தேவன் ஒரு காளையை அனுப்பினார் என்றே வேதத்துல வாசித்தோம். எப்படிப்பட்ட காளை என்று அதுல நம்ம வேதத்துல தெளிவாக குறித்து நம்ம பார்த்தோம். அது சோம்பேறி காளையாக இருந்தது. ஒரு சுமாரே ஒவ்வொரு காளையும் 3 அடி உயரமாக இருக்கிறதாக காளையை வேதத்துல பார்த்தோம். இந்த காளை சோம்பேறி காளை என்று வேதத்துல வாசித்தோம். இந்த காளை பறக்காதான், பறக்காது, சும்மாவே இருக்குமா? எப்ப பார்க்க என்று பார்க்கும்போது காத்து எண்ணத்துல பலமா வீசப்படுகிறதோ அப்ப இந்த காளை அழகா அந்த ரக்கையை இப்படி தூக்குமா. அந்த ரக்கையை இப்படி தூக்குற ஜன மாத்திரத்துல அந்த காத்து அப்படியே அச்சிலே போகுமா. இந்த காத்து எவ்வளவு தூரம் கொண்டு போதோ அந்த தூரத்துல போய் இந்த காளை இருக்குமா. அந்த காளையுடைய குவாலிட்டி அந்த அவ்வளவுதான். அதனால அந்த காளைக்கு சோம்பேறி காளை என்று பேர். ஹல்லேலூயா. ஆனா ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த தேவன், அதாவது ஜனங்கள் பார்க்கும்படியாக ஒரு நாள் பயண தொலைவுக்கு, இந்த பக்கம் பார்த்தா ஒரு நாள் சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவு, இந்த பக்கம் பார்த்தா 40 கிலோமீட்டர் தொலைவு, அவ்வளவு தூரம் இறைச்சியை கொடுத்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. மாமிசத்தை தேவன் கொடுத்தார். ஆனா அந்த சாப்பிட்டு மூக்கு வலி வரைக்கும் வந்துற அளவுக்கு திருப்தியா சாப்பிட்டாங்க பாருங்க ஜனங்க. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு சாப்பிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ரொம்ப நாள் சாப்பிடாத பட்டினியா ரோட்ல யாருன்னா இருக்கிறவங்களை கொஞ்சம் அப்செட் பண்ணி பாருங்க. அவங்களை கொண்டு போய் எங்கன்னா ஒரு இடத்துல விட்டு பாருங்க. எதனா ஒரு கல்யாணத்துல நீங்க ஒரு பிளேட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 5 பிளேட் சாப்பிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. அது ஜிப்பு வச்சிருக்காங்களோ என்னவோ தெரியாது வயிற்றுல. அந்த அளவுக்கு தொண்டு, அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. அதனால சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, அது என்ன காத்துக்க பிடிச்சிருந்தே தெரியல, இப்படியா தோன்றது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒருத்தர் போன வாரம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, ஐயா உங்க வீட்டுக்கு வந்தார பாஸ்டர், அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடாதீங்க. கேட்டா இதுனா ஐயா எப்படி சொன்னீங்க? அவரு ஏதோ ஒரு காரியத்தை வேற ஒரு பாஸ்டர் குறித்து என்கிட்ட வந்திருந்தாரு. அதனால வேற ஒருத்தர் குத்தம் படுத்தக்கூடாதுன்னு அடிக்கடிக்க சொல்லுவேன். உங்க வேலை என்ன, அந்த வேலை வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும், மற்றவங்களை குத்தப்படுத்த. இவர் வேற ஒரு பாஸ்டர் குறித்து என்கிட்ட சொல்ல வந்திருந்தாரு ஏதோ ஒரு காரியத்துக்காக. நான் அதெல்லாம் மைண்ட் பண்றது கிடையாது. இதெல்லாம் அந்த வேலை எனக்கு கிடையாது. என் வேலை வேற வேலை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஹல்லேலூயா. நிறைய வேலை இருக்குது. அப்போ அவர் சொல்லி போனவனே இன்னொருத்தர் வந்தாரு எதிர்ப்பு, ஐயா வந்துச்சுனாரு. அவர் போனாரு, அவர் உங்களுக்கு ரொம்ப பழக்கமான, ஆமாங்க அடிக்கடிக்கு வர மீட் பண்ணதுக்கு. அவரை மட்டும் தயவு செஞ்சு எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட முடியாதீங்க அவரை. நான் கேட்டேன் என்னத்துக்குங்க அப்படின்னு. அவன் சொன்னாரு, அவரு சாப்பிடுறது எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, எடுத்து அள்ளி கொட்டினே இருப்பாரு. போன 2 நாளைக்கு முன்ன ஒரு ஃபங்க்ஷன்ல நிக்க வச்சிருந்தாங்க. ஒரு இனாகுரேஷன் இடம் அந்த இடம். அந்த இனாகுரேஷன் இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய லட்டு ஒரே லட்டு பண்ணி வைப்பாங்க. எல்லாரும் போன உடனே ஸ்வீட் அப்படியே அள்ளி சாப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன்
உள்ள இவரை இன்வைட் பண்ணிக்க, எல்லாரும் இன்வைட் பண்ணுவோம். இவர் என்ன பண்ண இன்வைட் பண்ண உள்ள போனோம். நேரம் அந்த லட்டு கிரகத்துல பக்கத்துல போய் நின்றுக்கிறாங்க. அவங்க பேச கேட்கறாங்க, இப்படி புடுறாங்க வாயில போறாங்க, பேச கேட்கறாங்க புடுறா வாயில போறாங்க. அவர் கண்டினியூ இன்ஜின் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறோம். அவருக்கு ஏற்கனவே சுகரு பிபி நித்திர வியாதி எல்லாம் இருக்கு. ஹல்லேலூயா. அதான் சொல்றது, ஓசில கட்சா எப்படி இருந்தாலும் சாப்பிடுவாங்க ஜனங்க. ஹல்லேலூயா. நான் அந்த காலத்துக்கு வரல. ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு சொன்னதுன்னா, அவங்க வாயில இங்கிருந்து தொண்டைக்குள்ள இறங்கலையா, உடனே திரும்பி தேவனுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தாங்க. அந்த இங்க வரைக்கும் இறைச்சி உள்ளக்குள்ள என்ன இறங்கின இல்லையா, ரொம்ப மூக்கு வலிக்கு இங்க வரைக்கும் வந்துட்டு இருக்குது. அந்த சுச்சுவேஷன்ல கூட தேவன் இவ்வளவு அற்புதத்தை செஞ்சாரு. விசுவாசம் அவங்களுக்குள்ள இல்லையா, ஆனா அவிசுவாச வார்த்தையை குறித்து பேசிக் கொண்டிருந்தாங்க. அது குறித்து தேவன் சொல்றாரு, ரொம்ப மனஸ்தாபப்பட்ட தேவன் அந்த வார்த்தை சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல மோசே இந்த மலை மேல தேவனோடு இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிற காலகட்டத்துல என்ன நடக்குது என்று பார்க்கும்போது, இந்த ஜனங்களுக்குள்ள மோசே மேல போனாரு. மேல போய் என்னாச்சு ஏதாச்சும் தெரியாது. இப்போ எங்களுக்கு வேற யார் வழி நடத்துவாங்க? இப்ப ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்க எல்லாம் சேர்ந்து ஆரோன் கிட்ட கடந்து சென்று ஜனங்க சொல்றாங்க, முதலாவது நேரத்துல ஒரு வார்த்தை சொல்றது நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும். எத்தனை தெய்வங்கள் நம்மளுக்கு இருக்கிறாங்க? ஒரே தேவன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இவங்க முதலாவது சொல்ற காரியம் பாத்தீங்கன்னா, அதாவது மோசேக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம், அதால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால வேதத்தை தெளிவாக வாசிக்கணும் சொல்றாங்க, தெய்வங்களை. ஹல்லேலூயா. அந்த இடத்திலே உங்க அவிசுவாசம் ரொம்ப தெளிவாக காணும். ஏன்னா தேவன் ஒரே ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு உதாரணம், இப்ப நம்ம பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை நம்ம இந்த இடத்துல நம்ம பிரசங்கிக்கிறோம். நம்ம we are worshiping a Trinity God, no doubt. அதாவது ஒரு உதாரணம் சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். நீங்க என்ன ஒரே ஊழியக்காரன பாஸ்டர் என்று கூப்பிட்டு கொண்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. நான் வீட்டுக்கு சென்ற உடனே என் மனைவி என்ன அவருடைய கணவனாக என்ன அழைக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதே போல அதே வீட்டுல இருக்கிற நானே, ஆனா என் பிள்ளை என்ன பார்த்து அப்பாவே என்ன கூப்பிடுறாங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷனுக்கு இந்த ரோல் அப்படியே வித்தியாசமாக காணப்படுது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து உலகத்திலிருந்து பிதாவை நோக்கி கொடுவது, அது இந்த இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல மனிதராக இறங்கி வந்தார். அப்ப இறங்கி வரும்போது பிதா பரலோகத்தில் இருக்கிறார் என்று அவர் அந்த இடத்துல இவன் இயேசுகுமார் இவன் நான் பிரியமா இருக்கிற சாட்சி கொடுத்தார். வேதம் தெளிவாக சொல்லப்படுது. அப்போ இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்ட பிற்பாடு இயேசு சொன்னாரு, நான் சென்ற ஒரு தேய்ச்சலமான ஆவியானவர் உங்களுக்கு அனுப்புவேன். ஹல்லேலூயா. அவர் வந்து உங்களை தேய்ச்சி உங்களை பலப்படுத்துவாரு. ஹல்லேலூயா. அப்போ நான் ஏதோ உலகத்துல இருந்தேன் இல்ல, இப்போ உங்க உள்ளத்துல வாசம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் வைக்கிறேன் உங்க உள்ளத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. இதாவது நம்ம ட்ரினிட்டி கார்டை வணங்கி கொண்டிருக்கோம். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இப்ப சில பேருக்கான சந்தேகம், எப்படி ஐயோ இந்த ட்ரினிட்டி கார்டு உண்மை என்று நாங்க எப்படி நம்புறது? அதை நீங்க நம்புறது நான் நம்புறதோ பரலோகத்துல போய் தான் அதை கண்டிப்பா எப்படி ஒன்றாக இணைகிறாங்கன்னு. உங்களுக்குள்ள மரித்தருடைய சரீரம் எப்படி எழுப்போதோ அந்த நேரத்துல தான் அதுல மூன்று தேவனை, அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை இணைந்து இருக்குது. அதுக்கு நீங்க காணப்படலாம். ஹல்லேலூயா. அந்த சம்பவத்துக்கு இடத்துல வரல, ஆனா இடத்துல வேதம் சொல்லப்படுது. இவங்க என்ன சொல்றாங்க, எங்களை முன்னு செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணி காண்பியும். பாருங்க, மனுஷனை ஏன் தேவன் மனுஷனை உருவாக்கினார்? மனுஷன் தேவன் உருவாக்குறது அவருடைய சாயலாக உருவாக்கினார் தேவன். ஹல்லேலூயா. ஏன் இந்த உலகத்துல போராட்டங்கள் உண்டு? ஏன் போராட்டம் உண்டு என்று பார்க்கும்போது, ஏன்னா தேவனுக்கு மேலாக யாரு தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள்? லூசிபர் துதித்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஒரு தேவ தூதன் துதித்துக் கொண்டிருந்தான். அந்த தேவ தூதன் தேவனுக்கு மேலாக உயர்ந்த ஸ்தானத்தை நிற்பேன் என்று தேவனுக்கு விரோதமாக உள்ளத்துல ஒரு சிந்தித்தது காரணத்தினால அவனை அந்த இடத்துல தேவன் தள்ளிவிட்டார். அந்த இடத்துல தள்ளிவிட்டு அந்த ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவரை துதிப்பதற்காக, உயர்த்துவதற்காக, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அந்த ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுத்தார். அதனாலதான் பிசாசு உங்களுக்கு விரோதமாக போராடுறத தவிர, ஏன்னா அவனுடைய ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுத்துறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஆபீஸ்ல நீங்க வேலை பண்ணி கொண்டிருக்கீங்க. ஒரு ஆபீஸ்ல வேலை பண்ணிருக்கும் போது உங்களுக்கு மேல ஒருத்தர் போஸ்ட்ல வச்சுக்கிறாங்க. உங்க கண் முன்பாகவே அவங்க இருக்கிற இடத்துல அவங்க கீழே இருக்கிட்டு உங்களை மேல வச்ச உடனே, அதாவது மேல வச்சுக்கு மேல உங்களுக்கு கோபம் வராது. யார் அந்த போஸ்ட்ல உட்காந்துக்கிறோம் அவங்க மேல தான் உங்களுக்கு கோபம் வரும். ஹல்லேலூயா. இதே கோபம் தான் பிசாசுக்கு. ஆனா பிசாசை கீழே விடும்போது அவங்க கிட்ட எந்த ஒரு பலனும் இல்லை. அவங்ககிட்ட இருந்தது ஒரே ஒன்று தான், தந்திரம்.
ஹல்லேலூயா. அந்த தந்திரத்தை வச்சுதான் ஏவாளை ஏமாற்றின என்று வேதம் தெளிவாக சொல்லப்படுது. அப்ப இந்த போராட்டம் யாரை பிசாசானு கொண்டு வரணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அநேக பிரச்சனைகளை எப்படி பிசாசு, அதனால தான் பிசாசு எரிச்சல் உள்ளவனும், அதாவது உங்களை எந்த நேரம் பிரச்சனைகளை கொண்டு வருகிறவங்க இருக்கிறான். இந்த இடத்துல பிசாசு ஒருத்தரை கிரியை செய்து கொண்டிருக்கிறான். என்ன கிரியை செய்யறான்னு பார்க்கும்போது இது சொல்றான், எங்களை, அதாவது எங்களை எகிப்தில் கொண்டு வந்த தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணி காண்பியும். அதனால இந்த வார்த்தையை சொன்னேன், தேவன் உங்களை அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார். அதாவது நம்ம யார் என்று பார்க்கும்போது நம்ம தேவர்கள் என்று வேறும் தெளிவாக சொல்லப்படுது. ஹல்லேலூயா. அவருடைய சாயலாக நம்ம படைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க வீட்டுல போயிட்டு வாசிக்கிற சங்கீதம் 82 நீங்க வாசித்தீங்கன்னா அது நீங்க தேவர்கள் என்று நீங்கள் அறியீர்கள் என்று வேறும் தெளிவாக சொல்லப்படுது. அதே போல யோவான் 10:35 நீங்க போய் வாசித்தீங்கன்னா அதுலயே இயேசு சொல்றாரு, நீங்க தேவர்கள் என்று உங்களுக்கு அறியீர்களா என்று. ஏன்னா வேறும் தெளிவாக சொல்லப்படுது, வேறும் தெளிவாக அதுல காணப்படுது. ஓகே, நான் காலத்துக்கு வரல. அப்போ ஒரு மனிதனை உருவாக்கலாம், ஆனா மனிதன் தெய்வங்களை கையினால உருவாக்க முடியாது. இதை குறித்தா தேவன் தெளிவாக சொல்லப்படுகிறார். அதை தொடர்ந்து வாசிக்கும் போது பாருங்க அது என்ன நடக்கிறது. அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கரு பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல என்ன சம்பவிக்குது, தேவன் இந்த ஜனங்களுக்கு ஒரு கிருபை இரக்கத்தை கொடுத்தார். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் வாக்குமாற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது இந்த தேவன் சொன்னாரு, ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணும்போது சொன்னாரு, என்ன சொன்னாரு கேட்டா, 4 தலைமுறைகள் அந்த இடத்துல போயிட்டு, அதாவது எகிப்து தேசத்துல, அதாவது அந்நிய தேசத்துல இவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள். ஆனா வரும்போது எல்லாம் பொன்னும் வெள்ளியும் எல்லாவற்றையும் கொண்டு வருவார்கள் என்று வேதம் தெளிவாக தேவன் அந்த இடத்துல வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறும்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்போது தேவன் அந்த எகிப்து ஜனங்கள் உள்ளத்துல இரக்கத்தை கொடுத்தாராம். இவங்க போய், ஐயா அம்மா, நான் உங்களோட இவ்வளவு நாளுக்கு அடிமைத்தான வேலை பண்ணோம், இப்ப நாங்க உங்களை விட்டு போறோம், உங்களுக்கு எனக்கு கமல் பிடிக்குது, அந்த கமலை கொடுங்க, அவங்க கட்டி கொடுப்பாங்களா? உங்க நெக்லஸ் பிடிக்குது, எனக்கு கொடுங்க, கொடுப்பாங்களா? இதான் தேவனோட வார்த்தை சொல்றது. தேவன் அவங்க உள்ளத்துல இரக்கத்தை கொடுத்தாரா. அதாவது இவங்க எதெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் ஜனங்க அள்ளி கொடுத்தாங்களா. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்க வரும்போது பொன்னும் வெள்ளியுமா சகல நகை உடைமைகளோடு கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த கொண்டு வந்த ஜனம் என்ன நடக்குது, இந்த இடத்துல அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாத சூழ்நிலை. என்ன பண்ண முடியாத சூழ்நிலை, ஆரோன் கிட்ட போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு எந்த தெய்வம் தான் எங்களை கொண்டு வந்து காமிச்சோ அந்த தெய்வத்தை உண்டு பண்ணி காமிங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன நடக்குது, ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி அந்த தெய்வம் முன்பாக நடத்தி கொண்டு வந்தாங்க என்று. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குறாங்க என்று வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அன்பான தேவ ஜனமே, ஒரு வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டி இந்த ஜனங்களை வழிநடத்துமானால் கடலுக்குள்ள கன்றுக்குட்டி நிக்க முடியுமா? நிக்க முடியாது. மூழ்கி போயிடும். அந்த ஜனங்களுடைய எண்ணங்கள் மந்தைகளாக ஆகிக்கிட்டு இருக்குது. என்றைக்குள்ள நம்ம கிறிஸ்தவ ஜனங்களுக்கே அநேகருக்கு ஜனங்களுடைய எண்ணங்கள் மந்தைகளாக ஆகி இருக்கிறது. அநேக வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இருதயத்தை திறந்து அப்படி நின்னுங்கிறார். இயேசு எந்த இடத்துல இருதயத்தை திறந்து காமிச்சாரா? அந்த ஹார்ட்டுக்கு வேற ஒரு முள்ளு கம்பி வேற போடுது. அது என்ன அர்த்தம்னே எனக்கு தெரியாது. ஏன் முள்ளு கம்பி ஆட்டுக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல. முள்ளு காலை குத்துக்கலாம், முள்ளு இதயத்துல குத்தலாமா? அங்க குத்திருக்குது இயேசு. இதனால தான் தேவனுக்கு எரிச்சல் மூட்டாங்க ஜனங்க. சில ஜனங்க பாத்தீங்கன்னா அங்கங்க போயிட்டு கருப்பு கயிறு, ரெட்டு கலர் கயிறு, மஞ்சா கலர் கயிறு கையில வாங்கி போட்டுக்கிறாங்க. கயிறை இவங்களை காப்பாத்த போது இவங்க தான் கயிறை காப்பாத்திக்கணும். இனால காப்பாத்தணும், கலர் போகாம காப்பாத்திக்கணும், எல்லாம் சாயம் போயிடும். எனக்குள்ள ஜனங்க உள்ளத்துல அப்படிப்பட்ட காரியம். சரி, அந்த கயிறு தான் இவங்களை காப்பாத்த சொன்னா, கயிறு விக்கிறவன் அவனுக்கு போய் பாருங்க, கயிறு விக்கிறவன் அவன் வீடு வாசலே இருக்காது. அநாடைகளாக ஃபுட்பாத்ல அங்கங்க தூங்கி கொண்டு அங்கங்க நடந்து கொண்டு இருப்பாங்க. இந்த ஜனங்களுக்கு புத்தியே இல்ல. அந்த கயிறு எப்படி உருவாக்கப்படுறது? உங்களுக்கு செய்யற சேலைகளிலும் உங்களுக்கு செய்யற வேட்டிகளிலும் அந்த மீத இருக்கிற நூலிலிருந்து வர அந்த கயிறு தான். அந்த கயிறு கட்டினா ஒரு திருஷ்டி போகும், அந்த கயிறு கட்டினா உங்களுக்கு லாபம் வரும், அந்த கயிறு கட்டினா உங்களுக்கு செழிப்பாகும்னு கேட்டீங்கன்னா தெய்வ தேவையில கயிறு உங்களை காப்பாத்திடும்.
ஹல்லேலூயா. ஒரு நெருப்புல திரும்ப அந்த கயிறை வச்சீங்கன்னா அந்த கயிறை நீங்க தான் காப்பாற்றணும். அந்த கயிறு இருக்கா? ஹல்லேலூயா. அந்த கயிறே கொஞ்ச நாள் அந்த குளிச்சு ஆன உடனே கயிறு ஒரு வாரத்துல கலர் மாறிடும், 2வது வாரத்துல தேஞ்சு போயிடும், 3வது வாரத்துல கையில இருக்காது கயிறு. ஹல்லேலூயா. அப்படியாக பாருங்க, அநேகருடைய உள்ளத்துல இப்படியாகத்தான் காரியங்கள் நடந்து கொண்டு இன்னும் சிலர் உள்ளத்துல சிலுவையை குறித்து அவங்களுக்குள்ள, அதாவது என்னன்னா இயேசு சொன்னாரு, என்னை பின்தொடர்ந்து வர வேண்டும் என்றால் தன் சிலுவையை சுமந்து கூட அனுதினம் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஜனம் என்ன நினைக்கிறாங்க, ஒரு சிலுவையை, அதாவது ஒரு தங்கத்தால ஒரு வெள்ளியால ஒரு கட்டையால சிலுவை சுமந்துக்கலாம், நான் தினந்தோறும் சிலுவை சுமக்கிறது. அந்த சிலுவையை தேவன் எந்த காலத்துக்கு கொண்டு சொல்லப்பட்ட உங்கள் பாடுகளின் சிலுவை சொன்னார். ஹல்லேலூயா. நீங்க ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஊழியத்தில் வருகிற நிந்தைகள் பாடுகள் அதை குறித்து இயேசு சொன்னார். தவிர எந்த காலத்துக்கு கொண்டோ தேவன் ஒரு போதும் இந்த வெள்ளி, இந்த கோல்டு, இந்த சில்வர், இந்த கட்டை இதெல்லாம் செய்யற ஒரு சிலுவையை குறித்து தேவன் சொல்லவில்லை. இந்த சிலுவையை குறித்து வேதம் என்ன சொல்லப்படுகிறது? நீங்க வீட்டுல இருக்கும்போது வாசித்து பாருங்க. கலாத்தியர் 3:13 வேதம் தெளிவாக சொல்லப்படுது. மரத்தினால் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்ற பிரகாரம் இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று அந்த சிலுவை குறித்து வேதம் தெளிவாக சொல்லப்படுது. ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்துல அந்த சிலுவை குறித்து ஒரு காரியம் இருந்தால், ஹல்லேலூயா, அந்த சிலுவை காப்பாற்றும் என்று என்பதற்காக அல்ல, உங்கள் சிலுவை நீங்க அனுதினமும் சுமக்க வேண்டும் தேவன் சொன்னாரு. ஆனா இந்த கையால் செய்யப்பட்ட சிலுவையில் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகர் உள்ளத்துல ஒரு சிலுவை. ஆமா, இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கிறாரா இப்போ? இல்ல. ஒரு போலீஸ்காரர் ஒரு அநேக நாட்களில் அந்த இடத்துல சொல்லி இருப்போம் பாருங்க. அநேக இடத்துல நடக்கிற சம்பவம் தான். இந்த நாட்களில் ஜனங்க என்ன பண்றாங்க, சிலுவை போட்ட ஒரு ஃபேஷனா நினைக்கிறாங்க. காதுல ஒரு சிலுவை, கழுத்துல ஒரு சிலுவை, கையில ஒரு சிலுவை. நான் அநேகமா நினைக்கிறேன் 2 பக்கம் இருக்கிற கலர் சிலுவையும் அந்த இடத்துல பொதுவா நடுவுல வச்சிருந்த இன்னொரு சிலுவை நினைக்கிறேன் ஜனங்க அப்படியாக போட்டுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு திருட போலீஸ்கார கையில மாட்டிக்கிட்டு ஜெயில உட்கார்ந்து கொண்டு பாருங்க. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் கிறிஸ்துவரம், அந்த கிறிஸ்துவர் வந்தப்போ அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டாரா, என்னப்பா தம்பி, கழுத்துல சிலுவைலாம் போட்டு கொண்டு இருக்கிறியே, நீ ஒரு கிறிஸ்துவன் ஆச்சே, கிறிஸ்துவனை பார்க்கும்போது இயேசுடைய சாயல் என்று வேதம் சொல்லப்படுது, நீ இயேசுடைய சாயல் என்று வேதம் தெளிவாக சொல்லப்படுது. ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் இயேசுடைய சாயல், உங்களை பார்க்கும்போது இயேசுடைய ஞாபகம் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் வர வேண்டும். அதான் கிறிஸ்தவர்கள் என்று. கிறிஸ்தவர்கள் என்றால் அவர் அடிகளை ஒவ்வொரு அடிகளும் ஃபாலோ செய்தால் கிறிஸ்தவர் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ அவர் கேட்டாரா, ஏன் தம்பி சிலுவைலாம் போட்டு இருக்கிறேன், இப்படி திட்டு வேலை பண்றேன்? ஐயா, நான் போட்டு இருக்கிற நடு சிலுவை கிடையாது, அது பக்கத்துல இந்த கல்லர் சிலுவை தான் நான் போட்டுக்கிறேன். அது என்னுடைய பாஸ், அவர் திருடரு, ஆனா அந்த திருட சிலுவையை நானும் போட்டுக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. பக்கத்துல இயேசு பக்கத்துல யார் இருந்தாங்க? 2 கல்லர் இருந்தாங்க. அதுல ஒரு கல்லர் சிலுவை இவர் எடுத்து போட்டுக்கிறார். அப்ப ஜனங்கள் தெரியல, எந்த சிலுவையை அவங்க போட்டுக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நீங்க தெரிந்து கொள்ளுங்க, இயேசு அந்த சிலுவையில இல்ல. இயேசு அந்த மரித்த ஜனமாத்திர சிலுவையிலிருந்து இயேசுவை மீட்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு ஜனங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ சிலுவையில என்ன இருக்குது? சாபமும் பாவமும் இருக்குது என்று வேதம் தெளிவாக சொல்லப்படுது. ஹல்லேலூயா. அப்ப சிலுவை சுமக்கிறவங்க, சிலுவை யாரால போட்டுக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் கடந்து வராது, கண்டிப்பாக சாபம் தான் கடந்து வரும். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லப்படுது. அப்ப இன்றைக்கு சில ஜனங்கள் அப்படியாக அதை குறித்து அவங்க உள்ளத்துல இப்படியாக ஒரு விக்கிரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 3வது காரியம் பார்க்கும்போது சில பேர் இந்த மரியாதை குறித்து சிலர்கள் தவறான எண்ணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதாவது தாய் இல்லைன்னா எப்படி பிள்ளை பிறக்கும் என்று ஜனங்கள் கேட்கிறாங்க. ஆனா இந்த தெய்வமே இல்லைன்னா இந்த தாய் எப்படி பிறக்க முடியும் என்று நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதாவது பிதாவுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியஸ்தர் வேற யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த செயின்ட்டும் கிடையாது, எந்த போதகரும் கிடையாது, எந்த ஊழியக்காரன் கிடையாது. வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. லூக்கா, நீங்க வீட்டுல போய் வாசித்தா லூக்கா 1:38 வாசிக்கும் போது இதோ மரியாள் சொல்லுகிறார், நான் அவருடைய வார்த்தைக்கு அடிமை என்று சொல்கிறார்கள். ஆனா இந்த ஜனங்கள் அந்த மரியாளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த மரியாளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஒரு ஜனம் கூட பரலோக வாசல கூட எட்ட முடியாது. மரியாதை நம்பி போய் கொண்டிருங்களா, அவங்களே அந்த இடத்துல அழுது கொண்டு இருப்பாங்க. ஐயோ, என் நாமத்தை தூஷணம் செய்து கொண்டு இருக்கிறாங்களே, நானே தேவனுக்கு அடிமை என்று சொன்னா இந்த ஜனங்களை எனக்கு அடிமையா இருக்கிறார்கள் என்று.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. வேதத்தை வாசிங்க. வேதத்தின் அடிப்படையில உங்களுக்கு என்ன கேள்விக்கு பதில் வேண்டாம் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் அப்படிப்பட்ட வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. சில இன்னும் சில ஜனங்கள் பார்க்கும்போது இந்த இயேசுவை குழந்தையாவே நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எப்படி குழந்தையா நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேதத்துல காண்பீங்க எந்த இடத்துல இயேசு குழந்தையாக இருந்து அதிசயத்தை செய்தார்? எந்த இடத்துலயும் அதிசயமே செய்யல. 30 வயதுல ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு தான் அந்த 3.5 வருடம் தான் அவர் ஊழியம் செஞ்சார். அப்பதான் அவருடைய ஆனா தேவனை வார்த்தைச்சது அவர் ஆவினால் அபிஷேகம் பெற்ற பிற்பாடு தான், ஞானஸ்தானம் பெற்ற அபிஷேகம் பெற்ற பிற்பாடு தான் அதிசயத்தை செய்தார் என்று அப்போஸ்தலர்களே வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இது வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. இது தேவனுக்கு அருவருப்பான காரியம் விக்கிர ஆராதனை. தேவனுக்கு பிடிக்காத காரியம் விக்கிர ஆராதனை. தேவன் ஒருபோதும் இதை பொறுத்துக் கொள்ள மாட்டார். தேவன் ஒருபோதும் இதை எடுத்துக்கொள்ள மாட்டார். தேவனுக்கு பிடிக்காத உங்கள் வாழ்க்கையில எந்த காரியம் செய்தாலும் சரி, வெளிப்படையில 21ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசிங்கன்னா 8ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது எப்பேற்பட்ட ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்று வேதம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இந்த நாட்களில இன்னும் அநேக ஜனங்கள் இப்படிப்பட்ட கிரியைகளை உள்ள வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அன்றைக்கு நடந்த கிரியைகள் தான். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை பண்ணிக்கொண்டு ஜனங்கள் சொல்லிக்கிறாங்க, இந்த தெய்வங்கத்தான் என்ன வழி நடத்துச்சுன்னு. ஒருபோது கண்ணுக்குட்டி கடல்ல நடக்காது, ஒருபோது கண்ணுக்குட்டி சமுத்திரத்தை பெருடாக பிளக்காது, ஒருபோது கண்ணுக்குட்டி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான காடைகளை கொண்டு வர நிறுத்த அதுக்கு தகுதியில. ஏன்னா கன்றுக்குட்டியும் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டியாக காணப்படுகிறது. வாசிங்க. ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். எதுக்கு? இந்த கன்றுக்குட்டிக்கு, ஒரு வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டிக்கு இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? நாளைக்கு ஒரு பண்டிகை என்று. ஓகே, தெரிந்து வாசிங்க. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்களை தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் ஜனங்கள், உன்னுடைய ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அநேகர் எதை கொண்டு எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க? தங்களுக்குள்ள ஒரு போட்டோவை மாட்டிக்கொண்டு தங்களுக்குள்ள ஒரு கிரியை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். கையினால் செய்யப்பட்டவைகளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. பாருங்க, வாசிகனோடு சேர்ந்து சங்கீதம் 115 3-8 வரை வாசிங்க. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்களையும் வெள்ளியையும் பொன்னையும் மனுஷனுடைய கை வேலையுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது எப்படி இருக்குதா? கை வேலையினால் இருக்கிறதா? வேதம் இன்னொரு தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒரு மரத்தை வெட்டி கதவு பண்றாங்களாம். அதே மரத்துல மீதி இருக்கிற ஜன்னல் பண்றாங்களாம். அதுவே மீதி இருக்கிற ஒரு டேபிள் பண்றாங்களாம். அதுல மிச்சம் இருக்கிறதுல ஒரு கிராஸ் பண்றாங்களாம். அதை வைத்துக் கொண்டு ஜனங்கள் இன்னைக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த சிலுவை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். சில 4 காரியத்தை குறித்து சொல்லுகிறேன் உங்களோட. ஒரு காரியம், அவைகள் தெய்வமாக இருந்தா ஒன்று தண்ணீரில போட்டு பாருங்க, கரையாமல் இருக்கிறதா என்று. இன்னொன்று அவர்கள் தெய்வமாக இருந்தா அக்னியில போட்டு பாருங்க, அது ஒருபோதும் பஸ்மமாகாம இருக்கிறதா என்று. ஹல்லேலூயா. அப்போ அவைகளே காப்பாற்றிக் கொள்ளாவிட்டால் அவைகள் எப்படி உங்களை காப்பாற்றக்கூடும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. வாசிங்க தொடர்ந்து. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது. எல்லாமே இருக்கும். ஏன்னா அதை மனுஷன் உருவாக்கணும். எப்படி உருவாக்குறான்? தேவன் ஆதியிலே மனுஷனை எப்படி உருவாக்குனாரோ அதே போல உருவாக்குறான். ஆனா தேவனுக்கிட்ட ஒரு குவாலிட்டி, இந்த
இருந்துச்சு. அவர் உருவாக்கி அவனுடைய நாசியில ஒரு சுவாசத்தை ஊதினாரு. ஆனா அவன் ஜீவ ஆத்மா ஆனான் வேதம் தெளிவாக சொல்லப்படுது. ஆனா ஒரு மனுஷனுக்குனாலும் அந்த ஜீவ நாசியில ஊத முடியாத அளவுக்கு, அதாவது ஊதி அந்த சுவாசத்தை அது கொடுத்தா அவனுக்குள்ள ஜீவன் வராது. ஏன்னா அந்த ஜீவன் கொடுக்கிறது தேவன் யாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் மாத்திரம்தான் மனிதனை உருவாக்கலாம். ஆனா மனிதன் தன்னுடைய அதாவது வளர்ச்சிக்காக, அதாவது ஜெனரேஷனுக்காக மனிதனை உருவாக்கலாம் தவிர தன் கையால் செய்யப்பட்டு ஒரு தெய்வத்தை உருவாக்க முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. வாசிங்க. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்ல, அவைகளை யார் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு அதே போலதான் இருக்கும். அவங்க போய் பக்கத்துல அழுவாங்க, அதை ஆறுதலான வார்த்தை எதுவும் சொல்ல போறதில்லை. ஹல்லேலூயா. ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லப்படுறதில்லை. அது ஒரு ஜீவன் உள்ளவர்களாக இருந்துச்சுன்னா நீங்க கண்ணீர் விடும்போது உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த கரம் உயர்த்தப்பட வேண்டும். ஏன் அது உயர்த்தப்பட முடியல? ஏன்னா அதுக்கு ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கு ஜீவன் இல்லை. எனக்கு எந்த நாளைக்கு தேவனுக்கு பிடிக்காது. ரொம்ப தெளிவா வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுது. உன்னை கெடுத்துக்கொண்டு ஆணூரும் பெண்ணூரும் ஒன்றை உருவாக்காது இருப்பாயாக என்று வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த இந்தியால இயேசு கிறிஸ்துவ ஒரு கருளு முடியா பண்ணி வச்சுக்கணும். ஆப்பிரிக்கால எப்படி இருப்பாரு இயேசு கிறிஸ்து? சரி, சைனா தேசத்துல இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்? சைனா மாதிரி இருப்பாரா? அதுவும் சில ஜனங்க இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மேல ஒரு சம்பவம் இருக்கிற மாதிரி வரைஞ்சு வச்சுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு எந்த இடத்துல சம்பவம் இருந்ததா வேதத்துல சொல்லப்படுகிறது? நீங்க வாசிக்கிற வேதத்தை நானும் வாசிக்கிறேன். எந்த வேதத்துல எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சம்பவம் இருந்தது இந்த தலையில? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சம்பவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா யூதாஸ் காரியனுக்கு காசு கொடுத்து இயேசு யாருன்னு காண்பின்னு அவங்க சொல்ற அந்த ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைத்திருக்காது. இயேசு நம்மளை போல ஒரு சர்வசாதாரண மனிதராக இருந்ததுனால தான் ஒரு யூதாஸ்காரனை அழைத்து பணம் கொடுத்து இயேசு யார் என்பது காண்பி என்று ஒரு அந்த இடத்துல ஒரு வேலை வந்தது தவிர இல்லைன்னா கண்டிப்பா அந்த வேலை இடத்துல காணப்பட்டு இருக்காது. ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருதயத்தை இரண்டாக கிளைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல ஒரு தடிய குச்சின இல்லை. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலயும், அதாவது எந்த இடத்துலயும் அவரே ஜனங்க முன்பாக ஒரு போட்டோ காட்சி எந்த இடத்துல கொடுக்கப்படல. வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இதே தான் இஸ்ரவேல் ஜனங்க அந்த இடத்துல செய்து கொண்டிருந்த காரியம். தேவன் சொல்றாரு மோசேயை பார்த்து, உடனடியே இறங்கி போ, உடனடியே இறங்கி போ, உன் ஜனங்களை போய் சந்தி. ஏன் சந்தி? அவர்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தேவனை விட்டுவிட்டு தேவன் ஆற்றவர்களும் கைகளால் செய்தவர்களும் தேவன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இவைகள் அல்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறது. இவைகள் அல்ல அவர்களை சமுத்திரத்தை இரண்டாக பிறந்தது. இவைகள் அல்ல இவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தது. இவைகள் அல்ல வானத்திற்கு மன்னாவை கொடுத்தது. இவைகள் அல்ல பரலோக வாசனை திறந்தது. நானே தேவன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தேவன் அந்த மகிமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசி என்ன சொல்லுது பாருங்க. அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். பாருங்க, இந்த இடத்துல தேவன் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு ஜனங்கள், நம்ம ஜனங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இது ஒரே ஒரு பிரச்சனை தான். தேவன்கிட்ட வந்த சன மாத்திரத்துல எல்லாருக்கும் அதிசயம் அற்புதம் எல்லா காரியமும் நடக்கும். ஆனா இந்த அதிசயம் அற்புதம் காரியம் நடந்த உடனே தேவனோடு இருக்கிற உறவை விட்டுட்டு இவங்க என்ன நினைப்பாங்க? தேவன் இவங்களோட சதாகாலம் வாசம் செய்து கொண்டிருக்கிறாங்க விட்டுட்டு தேவன் அற்ற வழிகளை வாழ்ந்து கொண்டு நடந்து கொண்டு போயிருக்கு. இவங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்ப வரைக்குமே தெரியாது என்று பார்க்கும்போது ஒரு தோல்வியை சந்தித்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து சிக்கி அவங்க அழுது புலம்புற வரைக்கும் இவங்களுக்கு கண்கள் திறக்காது. கண்டிப்பா தெரியவே தெரியாது. அது தேவனுடைய வார்த்தையில கூட வேதத்துல தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்ம வாசித்திருக்கோம், அநேக தடவை வாசித்திருக்கிறோம் பாருங்க சிம்சோனை குறித்து. அந்த சிம்சோனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது தேவன் ஒரு கட்டளை இட்டார் சிம்சோனுக்கு. என்ன கட்டளை இட்டார்? உன் தலையில இருக்கிற மயிரை கத்திரியாது இருப்பாயாக, நீ ஒருபோதும் திராட்சை ரசத்தை புசியாது இருப்பாய் என்று வேதம் தெளிவாக சொல்லப்படுது. ஆனா இவனுடைய காரியம் செய்த ஒரே ஒரு நோக்கம் என்ன?
தேவன் சொன்ன வழியில செல்லாமல் தேவன் மற்ற வழியில, தேவனுக்கு பிரியம் இல்லாத வழியில கடந்து செல்கிறான். எந்த வழியில கடந்து செல்கிறான்? திராட்சை தோட்ட வழியாக கடந்து செல்கிறான். அந்த வழியாக கடந்து செல்லும் என்ன நடக்குது? ஒரு சிங்கம் முதலாவது பிரச்சனை நேரிட்டு காணப்படுது. இந்த சிங்கம் நேரிட்டு காணு, இவன் யுத்த வீரனும், இவன் பலசாலியும், இவன் எப்படி இருக்கிறான்னா நஸ்ரனாக காணப்படுகிறான். இவன் சிங்கத்தை கிழிக்கும் வல்லவனாக காணப்படுகிறான். அதை கிழித்து விட்டு போறான். ஆனா போயிட்டு என்ன பண்ணுகிறான்? மீண்டும் அதே பாவ வழிக்கு வர முயற்சி பண்ணுறான். அது மீண்டும் அந்த சிங்கம் என்ன ஆச்சு பார்க்கும். அநேகருடைய வாழ்க்கையில ஏன் ஒவ்வொரு விசுவாசுடைய வாழ்க்கையில பிரச்சனை என்று பார்க்கும்போது அவர் விட்டு வந்த பாவத்தை திரும்பி வந்து பாக்குறாங்க. அது என்ன ஆச்சு? என்ன நடந்திருக்குது? சில பேர் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி தேவன் அல்லாதவைகளை நோக்கி பார்த்து கொண்டிருப்பாங்க. அவங்க சொல்றது காலையை பார்க்கணும். பிரதர், நான் கும்பிட போல பிரதர், சும்மா பார்க்க போனேன் பிரதர். சில பேர் என்ன, எங்களுக்கு பயந்த மாதிரி எங்களை பார்த்த உடனே பொட்டை எடுத்து வச்சிருது, எங்களை பார்த்த உடனே அந்த போட்டோ வேலையை ஒழிச்சு வச்சு எங்களுக்கு ஏன் பயப்படுறீங்க? நாங்க என்ன கண்டிஷனா பண்ண போறோம்? நாங்க கிடையாது. நாங்க கண்டிஷன் பண்ணி என்ன ஆக போகுது? நான் கிடையாது. உனக்குள்ள வாசம் செய்கிற தேவன் ஒவ்வொரு சதாக்கால் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்குது? நீ யார்? நீ என்னென்ன திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்? நீ திட்டம் போடுவதற்கு முன்பாக தேவனுக்கு தெரியும். நீ எனக்காக பயந்து உன வாழ்க்கை வாழ நான் உன்னை பழகுவதற்கு கொண்டு போக முடியாது. இந்த வார்த்தை உன்னை விசுவாசம். I'm not going to take you to heaven. Hallelujah. தேவனுடைய வார்த்தையும் உங்களுக்கு விசுவாசம் தான் கொண்டு போய் சேர்க்க போகிறது. Hallelujah. அப்ப சில பேர் நடிக்கிறாங்க, ஊழியக்காரர் முன்பாக நடிக்கிறாங்க. ஊழியக்காரர் வீட்டுக்கு போற ஜனமாத்திரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு வீட்டுக்கு போனாங்கன்னா அங்க ஒரு சினிமா பாட்டு ஓடி இருக்கும். நான் கூட உங்களுக்கு பார்க்கறேன்னு சொல்லியே உங்களுக்குள்ள பாவ உணர்வுகள் குத்தப்படுகிறது. உங்களுக்குள்ள பாவ உணர்வுகள் குத்தப்படுகிறது. நான் எதுவுமே சொல்ல, போன உடனே ரிமோட்டை தேடுறாங்க பாருங்க. ரிமோட் எங்க தேடும் அவங்களுக்கு தெரியல வச்சுட்டு ஒரே தேடுறாங்க. அதை பார்த்த உடனே அதை ரிமோட் கிடைக்கல நேரம் போய் சுவிட்ச் மேல கை டம்முன்னு ஆஃப் பண்ணிடுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நாங்க ஒன்னும் எங்க வீட்டுல கூட நடக்காத அதிசயம் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. திடீர்னு எங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா, திடீர்னு எப்பயாவது போயிட்டீங்கன்னா பசங்க, நான் ஒரு நாள் வீட்டெல்லாம் நல்லா நான் நிறைய சாங்ஸ் தேவனுடைய, அதாவது விலைகளுக்கு தேவை தேவ பக்தியான பாடல்களையும் அதான பிக்சர்களையும் அதாவது சாட்சியான கேசட்களை வச்சிருப்பேன் பாருங்க. ஒரு நாள் பீரோல அந்த அல்மாரால வந்து பாருங்க எல்லாம் ஒழுங்கா அப்படியே அடுக்கா. ஆஹா பரவாயில்லப்பா, நம்ம வீட்டுல எதுவுமே இல்லை, ரொம்ப அழகா இருக்குது. சரி அப்படியே பார்த்துன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தவறி பை மிஸ்டேக்கா கீழே டிரால வேற எதுனா கையை விட்டா அங்கதான் ஒரு இங்கிலீஷ் பிக்சர் இருக்கு. ஹல்லேலூயா. ஜாக்கி சான் பிக்சர் எல்லாம் இருந்தாங்க. எனக்காக பயந்து வாழ வேணாம். அன்பான தேவ ஜனமே, ஊழியக்காரனுக்காக பயந்து வாழ வேணாம். தேவன் உலகத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒவ்வொரு வினாடியும் எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்க, எதை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டரை பார்த்த உடனே கருப்பு கயிறு பின்னாடி கையை திருப்பிக்கிறது, பாஸ்டரை பார்த்த உடனே சிகரெட்டை பின்னாடி சுத்திக்கிறது, பாஸ்டரை பார்த்த உடனே வாயில பர்ஃபியூம் ஆச்சுன்னு வருது. பாஸ்டருக்கு என்ன, பாஸ்டர்னால என்ன ஆக போகுது? பாஸ்டருக்காக பயந்து ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க? நீங்க உங்க பணம் நீங்க பிடிங்க. ஏன்னா லிவர் கிட்னி பர்சன் எங்களை தான் ஜெபிக்க கூப்பிடணும். அன்னைக்கு நாங்களும் சென்ட் ஆச்சுன்னு வருவோம் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, உங்களை நீங்களே கெடுத்துக் கொள்ளாதீங்க. தேவன வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. தேவன் ரொம்ப துக்கப்பட்டு சொல்ற அந்த இடத்துல உன் ஜனங்களை போய் பாரு. ஜனங்க என்ன பண்ணுது? ஜனங்களை போய் பாரு. சில ஜனங்க வீட்டுக்கு போய் பாருங்க, ஃப்ரண்ட் ரூமை விட்டு உள்ள ரூம்ல அளவே பண்ண மாட்டாங்க. ஏன் அளவு பண்ண மாட்டாங்கன்னா உள்ள ரூமத்தெல்லாம் மொத்தம் அடுக்கி வச்சிருப்பாங்க. ஏக வகையான சாமிகளை, இந்த ஒரு சாமி எல்லாம் ஒரு சாமி காப்பாத்துட்டோம். ஹல்லேலூயா. ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. ஆட்டோ ஓட்டுறவங்களை பார்த்துருக்கீங்களா? சென்டர்ல ஜீசஸ் இருப்பார். சென்டர்ல நாலா பக்கம் இதான ஒரு 5 இதான ஒரு 5 வேற கலரா சாமிங்க இருக்கிறோம். ஏதாவது ஒரு சாமி காப்பாற்றணும்னு கண்டிப்பா 10ல் 11வது இயேசு கண்டிப்பா காப்பாற்ற மாட்டாரு. இயேசு மாத்திரம் தேவனை விசுவாசிங்க. தேவன் அதிசயம் செய்யலாதவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, தேவன் ஏன் இந்த ஜனங்களை சொன்னார்? என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் என்ன? இந்த காரணத்தினால தான். தொடர்ந்து வாசிங்க.
அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வளர்த்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். முதலாவது நான் உங்களோட சொன்னேன், இருக்கிற ஒரே தேவன் தான். ஆனா இந்த இடத்துல சொல்றாங்க தெய்வங்கள். அதனால எல்லாம் சொல்லுங்க தெய்வங்கள். இந்த ஜனங்களுக்குள்ள அந்த எந்த இடத்துல ப்ளூரல் வந்துச்சோ அந்த இடத்துல இவங்க விழுந்துட்டாங்கன்ற அர்த்தம். ஹல்லேலூயா. தேவன் சிங்குலர் மட்டும்தான். ஹல்லேலூயா. தேவன் மாத்திரம். ஹல்லேலூயா. நானே ஆதியும் அந்தமும், நானும் அல்பா ஓமேகம். ஹல்லேலூயா. நானும் முந்தினவரும் பிந்தினவரும். ஹல்லேலூயா. நானே இருந்தவனை இருக்கிறவருமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் ஒரே தேவன் தான். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த இடத்துல தேவன் சொன்னீங்க, நாங்கள் பல வகையான தேவங்கள் என்று சொன்னாங்களே, கிடையவே கிடையாது. தேவன் ஒருவரை மாத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் சொன்னுங்க ஒரே ஒருத்தன் தான். அது யாருன்னு பார்ப்போம், லேகியன். ஹல்லேலூயா. நாங்கள் அநேகரால் இருப்பதனால் எங்களுக்கு லேகியன் என்று பேர். ஹல்லேலூயா. இது அநேகரா இருக்கிறது தேவன் கிடையாது, அது லேகியன். ஹல்லேலூயா. ஒரே ஒருத்தர் மாத்திரம் இருக்குது, நாம தேவன். அவர்தான் பரலோக பிதா என்று கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தும். அப்ப இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுது. இவங்க சொல்றாங்க, அநேக தேவன் எங்களுக்காக உண்டு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த தேவன் எங்களுக்கு காண்பிக்கின்ற தேவன் கீழே தொடர்ந்து சொல்றாரு. என்ன காரணத்தை வேதனையோடு சொல்றாரு பாருங்க. தேவன் வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அங்க மாத்திரம் இல்ல, நம்ம ரிலேஷன்ஷிப்ல நம்ம சொந்த மதங்களே இருக்கிறாங்க இப்படிப்பட்ட வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதை நோக்கி பார்க்குது? பின்னாடி திரும்பி பார்க்குது. ஹல்லேலூயா. எந்த காரியம் வந்தாலும் நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், எதை காட்டாலும் அதை குறித்து சொல்றது. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அதிசயத்தை சொல்லி கொண்டு நிறுத்தி வச்சுக்கிறார். பின்னாடி பார்க்காத, அது கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்காத, நீ செஞ்ச பாவத்தை திரும்பி போய் பார்க்காத, திரும்பி பாவத்துல விழுவ. தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. உனக்குள்ள தேவ ஆவி இல்லாவிட்டால் பிரிந்து போன ஆவி போய் 7 கொடூரமான ஆவிகளை கொண்டு வந்து உன் உள்ளத்தில் வாசம் செய்ய கிரியை செய்யும். அப்போ உன் நிலைமை இருந்ததை காட்டிலும் பல மடங்கு மோசமான சிச்சுவேஷன் ஆகும். ஹல்லேலூயா. 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 நான் சொல்ல வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் தெளிவாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்களை பார்த்து தேவன் சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஜனங்கள் ஒவ்வொரு காலத்திலும் அதிசயம் நடக்கிறப்போ கட்டாவே கையை தூக்குது. அதிசயம் முடிஞ்ச உடனே முறுமுறுக்க ஆரம்பிக்குது. நம்ம ஜனங்கள் அவ்வளவுதான். ஒவ்வொரு நாள் நான் சொல்றேன், ஒவ்வொரு நாள் ஜனங்க ஒரு சாட்சி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பிரதர், ஒரு சாட்சியான நல்லா இருக்கும் பிரதர், ஒரு அற்புதமான நல்லா இருக்கணும் பிரதர், ஒரு அதிசயமான நல்லா இருக்கணும் பிரதர். ஏன் இருந்தாலும் அதிசயத்தை எதிர்பார்க்கிறீங்க? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க விசுவாசிங்க. ஆசீர்வாதம் வந்துச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிசயம் தேவையில்ல, ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க 40 வருடங்கள் தொடர்ந்து வந்தாங்க பாருங்க. தொடர்ந்து வந்த பின்னே எப்போ அந்த இடத்துல தேவன் அவங்கள ஒரு தேசத்துக்கு கொண்டு போய் சமைக்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப அந்த இடத்துல அதிசயம் நின்று போச்சு. உங்கள் வாழ்க்கையில அதிசயம் நின்று போகும். அதிசயத்தை எதிர்பார்த்து, அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்காதீங்க. ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க. ஆசீர்வாதம் பர்மனன்ட். அதிசயங்கள் எப்போதாவது நடக்கும், எப்போதாவது நடக்கும். அதிசயம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த கட்டாவே இந்த ஒரு உதவியை செய்யும். ஒருத்தர் ஒரு பாஸ்டர் பாக்கெட்ல 100 ரூபாய் இல்லாம பஸ் ஸ்டாண்டுக்கு போய் இப்ப ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? கட்டாவே எப்படியாவது ஒரு அதிசயத்தை செய்யும். எப்படி அந்த அடியன் மைசூருக்கு போக முயற்சி செய்கிறேன், எப்படியாவது எனக்கு பஸ் டிக்கெட் யாராவது வாங்கி கொடுக்க உதவி செய்யும். நான் நினைக்கிறேன் பிச்சைக்கார ஜனம் கர்த்தரே நீ கண்டிப்பா இதே போல வணங்கா காட்டுள்ள ஜனம் போட்டுறது. நீங்க ஒரு ஊழியக்காரன் 100 ரூபாய் இல்லைன்னா நீ ஊழியக்காரனப்பா. இப்படியா தேவன் ஆசீர்வாதமா வச்சுக்கிறார்? இந்த தேவன் ஆசீர்வதிக்க தேவன். நீயோ கடன் வாங்காத கடன் கொடுக்கிறவரா இருக்க. கடன் கொடுக்கிறவரா நீ இருக்கணும்னா அவங்ககிட்ட வருமானம் டப்பு இருக்கணும்.
உனக்குள்ளேயே சாட்சி இல்லைன்னா உங்ககிட்ட யாரு ஜெபத்துக்கு வரும்? ஐயா தயவு செய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. யார் வருவாங்க? அட போப்பா, ஒரு பாக்கெட்லயே 100 ரூபாய் இல்ல, அவரே 10 ரூபாய்க்கு ஊரெல்லாம் பிச்சை எடுத்துங்கிறாரு, அவருக்கே ஆசீர்வாதம் இல்ல, நம்மளுக்கு எப்படி ஆசீர்வாதம்? உன் வாழ்க்கையில எப்படி சாட்சியா இருக்கும்? இதுதான் தேவனுடைய சாட்சியே கிடையாது. நீ ஆசீர்வாதிக்க அப்புறம் ஆசீர்வாதத்தை பாருங்க. அதிசய அற்புதம் எப்பாவது ஒரு வாட்டி தேவைப்படும், கண்டிப்பா அது நடக்கும். முடியாத சூழ்நிலையில ஒன்றும் நீங்க எதிர்பார்த்து எவைகளை பார்த்து முடியாது 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 கடைசி மட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. தேவன் அந்த அதிசயத்தை வெளிப்படையாக கொண்டு வந்து நிறுத்தி காண்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் என் கோபம் இவர்கள் மூலமும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். கர்த்தர் பாருங்க எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை இந்த தேவன் இந்த இடத்துல மோசேக்கு சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு எனக்கு கோபம் வந்துச்சுன்னு சொல்ல அந்த இடத்துலயும் ஒரு காரணம் நடந்துச்சு. என்னன்னா அந்த இடத்துல ஆபிரகாமுடைய தோப்பனார் விக்கிரகங்களை வித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதுக்காக தேவன் சொன்னார், ஆபிரகாம் உன்னை நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இந்த இடத்துல சொன்னாரு, இந்த ஜனங்கள் எல்லாம் அந்த விக்கிரகத்துக்கு அடிமையான காரணத்தினால இந்த ஜனங்கள் எல்லாம் அழிச்சு போல உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் தேவன் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தேவனுக்கு பிடிக்காத காரியம்? எந்த காரியம் தேவன் பிடிக்காது? The idol worship God doesn't like. ஹல்லேலூயா. பிடிக்கவே பிடிக்காது. இதை மாத்திரம் தான் நீங்க ஐடல் வர்ஷிப் நினைச்சுக்க வேணாம். சினிமா ஆர்டிஸ்ட யாரெல்லாம் அவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு விசிறி, நான் அவருடைய ஃபேன். நம்முடைய கதையில பிதா கதை எழுதினாரு, இயேசு ஹீரோவா இருக்கிறார். அந்த ஹீரோவை ஃபாலோ பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில ஹீரோவா மாறி. ஹல்லேலூயா. தேவன் மிகவும் நல்லவர். பாருங்க தொடர்ந்து வேதம் என்ன சொல்லுகிறது. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தாவே, தேவரின் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மோசே கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாரு. கர்த்தாவே, இந்த ஜனங்களை ஒரு தூரம் வழி நடத்தி வந்தீங்களே கர்த்தாவே, ஏன் இன்னைக்கு யாரெல்லாம் இந்த கர்த்தருக்கு விரோதமாக செய்து இன்னும் நல்லா இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே எப்படியா காப்பாத்துங்க கர்த்தாவே, அவர் பாவத்தை மன்னிங்க கர்த்தாவே, அவன் தெரியாம செய்யறாங்க தப்பு கர்த்தாவே, ஒரு விஷயம் மன்னிங்க கர்த்தாவே, உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல கர்த்தர் மோசே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், கர்த்தர் அந்த ஜனங்களே அழிக்க அவருடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஆனா மோசே சொன்னாரு, இதுக்காகவா கர்த்தாவே நீ அவர்களை கொண்டு வந்த? இதுக்காகவா எகிப்திலிருந்து அநேக அதிசயம் அற்புதம் எல்லாவற்றையும் செஞ்சு கொண்டு வந்து கர்த்தாவே, ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. பாருங்க இறக்கம் அந்த இடத்துல வாசிக்க தொடர்ந்து. மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். மோசே பரிந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா மோசே கூட ஒரு இடத்துல சோர்ந்து போயிட்டாரு. இந்த ஜனங்களுக்கெல்லாம் நான் என்ன 10 மாசம் பெத்தாவனு என்ன சொல்லுவாங்க பாரு. ஹல்லேலூயா. இந்த வயிறு போய் உனக்கு பெத்துச்சு சுமந்துச்சு பாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நான் போய் உனக்கு பெத்துக்கிறேன் பாரு. ஹல்லேலூயா. ஏன் போயும் இந்த வயிற்றுல பிறந்த புள்ளியா நீ அப்படின்னா சில சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் மோசே அந்த இடத்துல சொன்னாரு. நான் என்ன பெத்தனா, நான் என்ன பால் கொடுத்து வந்தனா, இவங்களுக்காக எல்லாரும் நான் சுமக்கிறது. இப்ப மோசே கர்த்தர்ட்ட இறக்கம் பாடி பேச ஆரம்பிக்கிறான், பரிந்து பேச ஆரம்பிக்கிறான். எப்படி? கர்த்தாவே, எகிப்து ஜனங்க யாரோ உண்மை பார்த்து தவறான வார்த்தை சொல்லக்கூடாது கர்த்தாவே, நீ அங்கிருந்து கொண்டு வந்த, நீ கொண்டாந்து இங்க சாகரிச்சுட்ட அப்படி அந்த ஜனங்க யாரும் நினைக்க கூடாது கர்த்தாவே, ஒரு விஷயம் மறந்துருங்க கர்த்தாவே. இன்னைக்கு அநேகருடைய அவிசுவாசிகளும் அநேகருடைய அக்கத்து பக்கத்துல இருக்கிற பிழைத்து கொண்டிருக்கிறது யாருனால நினைச்சு கொண்டிருக்கிறீங்க? வேற எந்த காலத்தினால இல்ல, உங்களுடைய ஜெபத்தினால. ஹல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்தினால. ஏன்னா நீங்க பண்ற ஜெபம் அவங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்குது. ஏன்னா ஆசீர்வாதம் பரத்திலிருந்து வரதை தவிர வேற யார்கிட்ட இருந்து வராதுன்னு வேதம் தெளிவாக சொல்லப்படுது. பரத்துல பரலோக பிதாத்திலிருந்து மாத்திரம் ஆசீர்வாதம். நீங்க ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் அவங்களை காப்பாற்றுகிறார். நீங்க ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் அவங்க விடுதலை
விடுதலை கொடுக்கிறார். நீங்க ஜெபம் பண்ற ஜெபத்தினால அவங்க இந்த நாளில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்களே தவிர அவங்க சொந்த பலத்தினால அல்ல, அவங்க நம்பிக்கொண்டிருக்கிற கையினால் செய்யப்பட்ட எந்த விக்கிரமும் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எரேமியா 16:20 ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க. மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்லவே. ஹல்லேலூயா. மனுஷன் தேவனை உண்டு பண்ணலாமோ? ஹல்லேலூயா. 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 அந்த சுவாசத்தை கொடுக்கிற அளவுக்கு மனுஷனுக்கு தகுதி இருக்கா? அந்த சுவாசத்தை கொடுக்கிற அளவுக்கு மனுஷனுக்கு தகுதி இருக்கா? நான் ஒரு மனுஷன் கையில செய்யப்படுறது ஒரு அழகு சாதனமாக காணப்படலாம். சில பேர் சொல்றாங்க, ஐயா அவர் ஞாபகார்த்தமா வைக்கிற எக்ஸிபிஷன்ல போய் வைங்க, யாரும் வேணான்னு சொன்னாங்க. சில நம்ம ரோமன் கத்தோலிக் சர்ச்சில் ஒரு பாதிரி எனக்கு போன்ல பண்ணி பேசினாரு பாருங்க, பெனின் வரப்போ. ஐயா நீங்க இது குறித்து என்ன சொல்றீங்க? நாங்க பெனியன் கரெக்டா தானே சொன்னாரு அப்படி அவரோட பேச ஆரம்பித்தேன். அவரு சொல்ல ஆரம்பித்தார், ஐயா இதெல்லாம் ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன் ஐயா. நான் சொன்ன ஞாபகார்த்தமா எக்ஸிபிஷன்ல தான் ஐயா வைக்கணும், வீட்டுல சர்ச்ல எல்லாம் வைக்க கூடாது. ஹல்லேலூயா. எங்க சர்ச்ல எந்த இடத்துல வச்சிருக்கோம்? எதுவுமே கிடையாது. இந்த தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான் உங்கள் உள்ளத்துல வாசம் செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேற எந்த ஒண்ணு உங்கள் உள்ளத்துல வாசம் செய்து கொண்டிருக்கிறது வேதம் தெளிவாக சொல்லப்படுது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அனுப்பி நான் விடுதலை ஆக்குவேன் என்று வேதம் சொல்லப்படுது. வார்த்தையை அனுப்பி நான் விடுதலை ஆக்குவேன் வேதம் தெளிவாக சொல்லப்படுது. ஹல்லேலூயா. தேவன் மிகவும் நல்லவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 42:8. I am the Lord, that is my name, and my glory I will not give to another, nor my praise to graven images. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன். தேவன் வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. தேவன் எரிச்சல் கொள்ற காரியம் ஒரே ஒரு காரியம் தான். இந்த தேவனை விட்டு விலகி போறது தேவனுக்கு எரிச்சலான காரியம். இந்த தேவனை விட்டு கைகளால் செய்யப்பட்டதை வணங்கினீங்கன்னா தேவன் எரிச்சல் கொள்கிற தேவனா இருக்கிறார். தேவன் கோபம் கொள்கிற தேவனா இருக்கிறார். அதான் தேவன் சொல்றார், என்னுடைய மகிமை யாருக்கு நான் விட்டு தர மாட்டேன். ஏன்னா என்ன துதிப்பதற்காக இந்த ஜனங்களை உருவாக்குனேன், என் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக என் ஜனங்களை உருவாக்குனேன். அதாவது அந்த அந்த தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லப்படுறது. தூதன் என்னை சதா காலம் துதித்துக் கொண்டிருந்தவன் அவன் உள்ளத்துல சில காரியத்தை எனக்கு விரோதமாக நினைச்சனால அவனை கீழே தள்ள அவனுக்கு பதிலாக என் ஜனங்களை நான் உயர்த்தினேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் பிசாசு கோபம். ஏன் கோபம்? அவனுடைய ஸ்தானத்துல உங்களை கொண்டு வந்து வச்சுட்டார். ஹல்லேலூயா. அவனுடைய ஸ்தானத்துல அவன் தான் துதி எடுத்தான். இன்னைக்கு அடுத்த சொல்றாரு, துதி எடுத்தா நீங்க துதி எடுத்தா நான் இறங்கி வருவேன் தேவன் சொல்றாரு. ஹல்லேலூயா. அதே துதி எடுத்தீங்கன்னா அவன் ஓடுவான்னு சொல்லுது. அதனால தான் ஐயா ஒரு பாட்டு பாடுது, துதி எடுத்தா சாத்தா ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா, துதி எடுத்தா சாத்தா ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. அதனால தான் சொல்லுது. ஹல்லேலூயா. நீங்க முறுமுறுத்தீங்கன்னா உங்க கூட பக்கத்துல உட்கார்ந்து இது எனக்கு சொந்தமானது முறுமுறுப்பு, அவிசுவாசம் எனக்கு சொந்தமானது. இந்த ஐடியில யார் இருக்கிறா? கையினால செய்யப்பட்டது. இவன் போய் பூந்துக்கிறான். அதுல பூந்துக்குன்னு உங்க குடும்பத்துக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கான். சரி, இவன் கூட தான் இருக்கிறமே, இவனா பல்லவத்துக்கு கொண்டு போனா கிடையாது, இவன் அக்னி கடல்ல எரிய போறான். அப்ப அவனை நம்பி பாருங்க எங்க போறாங்க, அக்னி கடல்ல எரிஞ்சு போக போறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் வேதம் தேவன் சொல்கிறார், என்னுடைய மகிமையை நான் ஒருவருக்கும் கூட அவரை துதிக்கிறத விட்டு வேற யாரும் துதிக்கும் தேவன் எரிச்சல் கொள்கிறாராம். என்னால்தான் இந்த தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இந்த ஜனங்கள் தங்களுக்கு வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி கொண்டதுனால தேவன் இவங்களுக்கு எந்த இடத்தை எந்த தேசத்தை இவர் காண்பித்தாரோ அந்த தேசத்தில் பிரவேசிக்க முடியாத போனுச்சு. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, என்னுடைய இலை பாதையில் பிரவேசிக்க போவதில்லை என்று. ஹல்லேலூயா. உணர்ந்து இந்த காலத்தை நம்ம அடுத்த வாரம் வாசிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். Praise Jesus. Hallelujah.
அன்பின் பரலோக நல்ல பிதாவே, தர்மியான ராத்திரி வேலைக்காக நன்றி கூறுகிறேன். இந்த நாளில கூட எங்களோடு இடைப்பட்டு பேசினதுக்காக நன்றி கூறுகிறேன். அப்பா, எவைகளை விட வேண்டும், எவைகள் உமக்கு பிரியம் இல்லாத காரியம், அப்பா எவைகள் உமக்கு எரிச்சல் மூட்டுகிறது, எவைகள் உமக்கு கோபம் மூட்டுகிறது என்பதை குறித்து நீங்க எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி கூறுகிறேன். இதை எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, உமக்கு பிரியாத எந்த காரியங்கள் இருந்தாலும் அவங்களை யாவும் எடுத்துப்படுங்க கர்த்தாவே. இனி ஒருபோதும் கர்த்தாவே உமக்கு கொடுக்கிற மகிமை நாங்கள் ஒன்றுக்கும் செலுத்தாதவரை உமக்கே துதியும் கனமும் மகிமை ஒவ்வொரு நாளும் செலுத்திக் கொண்டு இருக்க முடியாது. இந்த கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசினதுக்காக நன்றி. அநேக காரியங்களோடு எங்களோடு இடைப்பட்டு பேசினதுக்காக நன்றி. ஆம் தகுதி நாங்கள் எதிர்பார்க்கவில்லை கர்த்தாவே. நீர் இவ்வளவு நல்ல காரியங்களோடு இவ்வளவு அருமையான வார்த்தைகளோடு பேசுவீர் என்று கர்த்தாவே. நீர் எங்களுக்கு தெளிவாக பேசினதுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளில கூட நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறோம் கர்த்தாவே. இந்த நாளில கூட நாங்கள் எங்கள் உள்ளத்தில் கர்த்தாவே உம்மை தவிர வேற எதற்கும் இடத்தை கொடுத்ததால் அப்படிப்பட்ட அப்பா விக்கிரத்தை எங்கள் இருதயத்தில் எடுத்து போடுகிறோம் கர்த்தாவே. ஆமென். உம்முடைய கருத்துல எங்களை ஒப்புடுகிறேன் தாவே. நீர் மிகவும் நல்லவர் என்பதை புரிந்து கொண்டவர்கள் தாவே. ஆம் தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை சொல்வதே, இனி நான் ஒருபோதும் உங்களுடைய பாவங்களை நினைத்து பார்க்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லுகிறார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நான் பாவி, நான் துரோகி, நான் மோசம் செய்தேன் என்று இந்த நாளில் நீங்க நினைத்துக் கொண்டிருந்தால் இந்த வேலையை கூட கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை மீட்டுக் கொண்டு உங்களை விடுதலை கொடுக்க நல்லவரா இருக்கிறார். நன்றி தகப்பனே, எங்களோடு இடைப்பட்டு பேசிக் கொண்டு நன்றி கூறுங்க. விசேஷமா கொடுங்க தாவே. இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாவர் உள்ளத்துல கட்டாவே ஒரு விடுதலை கடந்து வரும் வச்சுங்க தாவே. இப்படிப்பட்ட கட்டுகள் பிசாசு எவர்களை கட்டி வைத்திருக்கிறானோ அந்த கட்டுக்களில் ஒவ்வொரு விடுதலை ஆகும்படியாக வச்சுங்க தாவே. கண்கள் திறக்கப்படணும் கர்த்தாவே. அவருடைய மனக்கண்கள் பிரகாசமான மனக்கண்கள் திறக்கும்படியாக இருக்கிற யாவரையும் கற்றுவிடுங்க தாவே. இம்மட்டமா நீர் எங்களோடு பேசுறதுக்கு நன்றி கூறுங்க தாவே. இருக்கிற ஒவ்வொரு தேவன் தாமே ஆசீர்வதிங்க தாவே, பலப்படுத்துங்க தாவே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பலவீனங்கள் மறைட்டும், சோர்கள் மறைட்டும், கண்ணீர்கள் மறைட்டும், துக்கங்கள் மறைட்டும், வியாதிகள் மறைட்டும், சகல பிரச்சனைகள் பிரிவினைகள் இயேசு நாமத்தில் மறைந்து ஓடட்டுங்க தாவே. கரம் ஒவ்வொரு பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஆசீர்வதிக்கிற தாவே. நீர் எவைகளை ஆசீர்வதிக்கலாம் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு புதிய சமாதானம், ஒரு புதிய சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிடைக்கும் உதவி செய்யும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி கனமை மகத்து மாற்றி யாவையும் முப்பொருள் கிடைக்கிறோம். நீங்க ரட்சகர் மீட்பவருமாக இயேசுவின் மாறான நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். எங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. நாமமே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சதாகாலம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை மட்டும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless, God may bless you. Bless you.